அதாவது எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகங்கள் அப்படிங்கிறதுல 27 யோகங்கள் இருக்குது. இந்த 27 யோகங்களில் 27 யோகத்திற்கும் ஒரு நட்சத்திரம் டச் ஆகும். அப்போ அந்த டச் ஆகிற இது அதோட கனெக்டிவிட்டி இருக்கும். ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒரு நட்சத்திரம் சம்மந்தப்படும். இந்த யோகத்தோடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். 9 சொல்லுவோம். 9 27 3 வீடியோவை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் விஸ்கம்பம் அப்படிங்கிறது கம்பம் யோகம். இந்த விஸ்கம்ப யோகத்திற்கும் அசுபதி நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த யோகத்தில் பிறந்தால் கொஞ்சம் அசுபத்தன்மை அந்த மனிதனுக்கு உண்டு. ஆனால் இந்த விஸ்கம்ப நாம யோகத்தில் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா, எதிரியை வெற்றி கொள்வதில் மிக மிக வல்லவர்கள். அதற்கடுத்து மற்றவர்களை என்ன சொன்னான்னா, பார்த்த உடனே என்ன சொன்ன அவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லிட்டு பின்னால் நடக்கக்கூடியதை முன்னாடியே முன்கூட்டியே உணரும் தீர்க்க தரிசனம் இந்த விஸ்கம்ப நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. மாந்திரீக விஷயங்களில் இவர்களுக்கு கண்டிப்பாக நாட்டம் இருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னு, எவருக்கும் கட்டுப்படாத தன்னிச்சையான சுதந்திர பிரியர்கள், சுற்றங்களை கண்டிப்பாக மதிப்பார். அதனால் விஸ்கம்ப நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அசுபதி நட்சத்திரத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த விஸ்கம்ப நாம யோகத்தில் போய் நபர்கள் அசுபதி நட்சத்திர நபர்களிடம் நட்பு கொண்டால் நன்றாக இருக்கும், வெற்றி கிடைக்கும். அதற்கடுத்து பிரீதி நாம யோகம் என்று சொன்னால், பிரீதி என்று சொன்னால் பரிச யோகம். இந்த பிரீதி நாம யோகத்திற்கும் பரணி நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு சுபமான யோகம். இதில் பிறப்பவர்கள் இனிய சொல் பேசுவராகவும் நல்ல செயல் செய்பவராகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. பெரியோர்கள், ஞானிகள், மகான்கள், குரு ஆகியோர்களை மதிப்பவராகவும் அவர்களை வணங்குவராக இருப்பார்கள். உறுதியான மனமும் செயல்பாட்டு திறமையும் இவர்களிடம் இருக்கும். இது ஒரு நல்ல யோகம். ஆனால் பிரீதிநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள், பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை நண்பராக கொள்வது மிக மிக யோகம். அதற்கடுத்து ஆயுஷ்மான் நாம யோகம். இந்த யோகத்திற்கு இன்னொரு பெயர் ஆயுள் யோகம் என்று பெயர். இந்த நட்சத்திரத்திற்கும் இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்திற்கும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இது ஒரு சுபயோகம்தான். இந்த சுபயோகத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள் ஆயுஷ்மான் பவ என்று இந்த யோகத்தின் பெயரால் வாழ்த்துவது உண்டு. ஆயுஷ்மான் பவ என்று சொல்லி பெரியோர்கள் வாழ்த்துவாங்க. ஆயுஷ்மான் பவ என்று சொன்னால் நீடூடி பல்லாண்டு வாழ்க என்று பொருளாகும். அதற்கேற்ப இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளுடன் நல்ல வசதியாக கண்டிப்பாக வாழ்வார்கள். இந்த ஆயுஷ்மான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தை நண்பர்களாகவோ துணைவியாகவோ அடைந்தால் விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும். சௌபாக்கிய நாம யோகம் அப்படின்னா யோகம் என்று சுருக்கமாக சொல்லுவார்கள். சௌபாக்கிய நாம யோகத்திற்கும் ரோகிணி நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. பெயரே சௌபாக்கியம் எனும்போது இவர்கள் சகல சௌபாக்கிய கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஒரு சுபமான யோகம்தான். இதில் பிறந்தவர்கள் நல்ல செல்வாக்குடையவராகவும் உறுதியான மனம் உடையவராகவும்
செயல்திறன் மிக்கவராகவும் நல்ல பக்திமான்களாகவும் ஈகு இரக்கம் உள்ளவர்களாகவும் தர்மவான்களாகவும் இருப்பாங்க. இந்த சௌபாக்கிய நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை நட்பாகவோ துணைவியாகவோ நம்முடைய வெல்வீசராகவோ நமக்கு அமைகின்ற குருமார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களால் பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து சோபானம். சோபானம்னா என்னது? அயன யோகம். அயன யோகம் என்பது என்ன சார்? அதாவது சோபானம் என்பதுன்னா சந்தோஷம், அதாவது சயன யோகம். அப்போ இந்த சோபான நாம யோகத்திற்கும் மிருகசீரிட நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. சுபயோகமான இதன் பொருள் இனிமையான சுகம் என்று பெயர். திருமணமாகி முதல் இரவுக்கு சோபானம் என்று குறிப்பிடுவது உண்டு. இதில் பிறந்தவர்கள் சுகமான இனிமையான வாழ்க்கையை விரும்புவார்கள், நிபுணர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் குறிக்கோள் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். இந்த சோபானம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிட நட்சத்திரத்திற்காரர்களை குருவாகவோ மனைவியாகவோ நண்பர்களாகவோ பார்ட்னராகவோ தொழில் பார்ட்னராகவோ கொண்டிருந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதற்கடுத்து அதிகண்ட நாம யோகம். அதிகண்ட நாம யோகத்திற்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. பெயரே கண்டம் என்று பயமுறுத்துகின்றது, அதிலும் அதிகண்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடிக்கடி விபத்துக்கள் கண்டங்கள் ஏற்படும். துன்பங்கள் தொல்லை கஷ்டம் தாக்கும். மற்றவர்களுக்கு தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்துவார்கள். பிறரை துன்பப்படுத்தி அதில் மன மகிழ்ச்சி அடைவார்கள். யான் பெற்ற துன்பம் பெருக வையகம் என்று குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருப்பது உண்டு. இதை புரிந்து கொண்டு அந்த மாதிரி நாம் செயல்படாமல் திருவாதிரை நட்சத்திரத்து நபர்களுடைய நட்பு, திருவாதிரை நட்சத்திரத்துடைய ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ராகுவுடைய நட்சத்திரமாய் திருவாதிரை நட்சத்திரத்தை நீங்கள் நண்பர்களாக கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் வெற்றிகளும் கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து சுகர்ம நாம யோகம். சுகர்ம நாம யோகம் என்றால் நற்செயல் யோகம் என்று இதற்கு பெயர். இந்த சுகர்ம நாம யோகத்திற்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இது நல்ல யோகம். இதில் பிறந்தவர்கள் நல்ல செல்வாக்குடனும் பேரும் புகழும் பெற்று நல்வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். பற்று பாசம் ஈகை அனைத்தும் கண்டிப்பாக உண்டு. தெய்வ காரியங்கள் செய்வதில் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதில் விருப்பம் இருக்கும். நட்பு சுற்றங்களை விரும்பி மதிப்பவர்களாக இருப்பார்கள். அதனால் சுகர்ம நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடன் நட்பு பாராட்டும் போது வெற்றி மேல் வெற்றி கிட்டும். எப்பயுமே ஒரு யோகத்திற்கும் ஒரு நட்சத்திரக்கும் சம்பந்தம் கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து 8வது யோகம் திருதி நாம யோகம். திருதி அப்படின்னா திரு யோகம். அப்போ இந்த திருதி நாம யோகத்திற்கும் பூச நட்சத்திரத்திற்கும் சம்பந்தம் உண்டு. இது அசுப யோகம்தான் என்றாலும் சிலர் சுபயோகம் என்று சொல்கிறார்கள். இதில் பிறந்தவர்கள் வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள். எடுத்த காரியத்தை விடாப்பிடியாக முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். நல்ல தைரியம் உடையவர்கள். எனவே திருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்திற்காரர்களை பிடித்து கொள்ளுங்கள். பூச நட்சத்திரத்தில் மறைந்த மகான்களுடைய ஜீவசமாதியை சென்று வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக நன்றாக. அதற்கடுத்து சூலநாம யோகம். சூல யோகம்னு சொல்லுவாங்க. இந்த சூலநாம யோகத்திற்கும் ஆயிலிய நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இது ஒரு அசுபமான யோகம் என்று சொல்லப்படுகிறது. முன்கோபம், முரட்டுத்தனம், அலட்சியம், சோம்பல், எடுத்திருந்து பேசும் குணம் இருக்கும். எவரையும் மதிக்க மாட்டார்கள். எவரிடமும் ஒத்துப்போகாமல் முரண்டு பிடிப்பார்கள். மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பதுடன் வீண் பண்பு சண்டை பிடிக்கும் செய்வதுண்டு. இது இந்த சூலநாம யோகத்துடைய ஒரு நெகட்டிவ். இருந்தாலும் சூலநாமத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களோடு நட்பு பாராட்டும் போது, ஆயிலிய நட்சத்திரத்துடன் இணைந்து பயணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி என்பது கண்டிப்பாக இருக்கும். அதனால்
அசுபமான யோகத்தில் பிறந்து விட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தை யாரும் நீங்கள் கொள்ளவே வேண்டாம். அது இறைவன் கொடுத்த வரம். அந்த அசுபத்தையும் சுபமாக பயன்படுத்தலாம். அந்த அசுபத்தை சுபமாக பயன்படுத்தலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கு ஏன் வந்துன்னு சொல்கிறோன்னா, அந்த நட்சத்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதோடு நீங்கள் இணைந்து பயணிக்கும் போது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு. அதனால் யாரும் வருத்தமோ கவலையோ பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய யோகத்திற்கும் உங்களுடைய அதை சார்ந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் தொடர்பு உண்டு. அந்த இருவரும் யோகத்தில் பிறந்தவர்களும் அந்த நட்சத்திரக்காரர்களோட இணைந்து பயணிப்பதற்குண்டான முயற்சியை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய யோகம் ஒரு நிறைவான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.